ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் துணையை நினச்சி நீ மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. உன் துணை முன்பெல்லாம் உன் மேலே அன்போட அக்கறையோட பாசத்தோடு இருந்த சூழ்நிலை மாறி இப்போது ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. அவங்க மனசில் உன் மேலே இருந்த அன்பும் பாசமும் குறைஞ்சி போயிட்டது போலவும், அவங்க உன்னை பற்றி பெருசாக கவலைப்படாதது போலவும், உன் மேலே அக்கறை இல்லாதது போலவும், ஏதோ ஒரு விதத்தில் உன்னை ஒதுக்கி வைக்கிறது போலவும், நிராகரிப்பது போலவும் கூட உனக்கு பல சிந்தனைகள் வருகிறதல்லவா? இது எல்லாத்துக்கும் காரணமான பெண்ணை பற்றி நான் சொல்கிறேன். நீ என்னவோ ரொம்ப யதார்த்தமாக அப்பாவியாக வெள்ளந்தியா கண்ணில் பார்க்குறதையெல்லாம் நிஜம் உண்மை நல்லது நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஆனால் இந்த உலகம் அப்படிப்பட்டது கிடையாதுங்கிறத இப்போ நீ புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. நீ எதை அப்பாவியாக வெள்ளந்தியாக இருந்து நல்லவங்க நினச்சியோ நல்லவங்கன்னு நம்பினியோ அவங்க தான் உன் வாழ்க்கையில் இப்போது உனக்கு எதிரியாக மாறி போயிருக்காங்க என் செல்லமே. நீ நம்பிய அந்த பெண், உனக்கு தெரிந்த அந்த பெண் தான் உன் வாழ்க்கையில் இப்போது ஒரு பெரும் எதிரியாக மாறியிருக்கா. ஆனாலும் அவளோட இந்த கெட்ட எண்ணத்தையும் கெட்ட நடத்தையும் செயலையும் நான் ஒருபோதும் அப்படியே விட்டு வைக்க மாட்டேன். என்னையே நம்பி இருக்கிற உனக்கு ஆதரவா நான் மட்டும்தான் இருக்கேன்றது இன்னும் எனக்கு தெரியும். என்னால் மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியுங்கிறதும் எனக்கு தெரியும். உன் மேலே அன்பாக இருந்த உன் துணை இப்போ உன்னை புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கும், உன் கூட சண்டை போடுறதுக்கும், உன்னை திட்டுறதுக்கும், உன்னை புரிஞ்சுக்காம அடிக்கடி பிரச்சனைகளை உருவாக்குவதற்கும் காரணமாக அந்த பெண்ணின் சில செயல்கள் அமைஞ்சிருச்சு. இது எல்லாத்தையும் சரிப்படுத்தி முறைப்படுத்தி அவருக்கு யாருங்கிறதையும், அதாவது நான் உனக்கு பின்னால் இருக்கிறேங்கிறதையும், அவருக்கு நல்ல மனமாற்றத்தையும் கொடுக்கவும் நான் தயாராக தான் வந்திருக்கேன் என் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க போகுது, அதுக்கப்புறம் நீ எப்படி நிம்மதியாக வாழ போகிறேங்கிறதையும் நான் சொல்கிறேன் கேளு. யார் உனக்கு கெடுதல் செய்ய மாட்டாங்கன்னு நினச்சியோ, யாரை நல்லவங்க நம்பினியோ அதே பெண் தான் இப்போது உனக்கு எதிராக இருந்து உன்னுடைய துணையின் மனசில் மாற்றத்தை உண்டாக்கிட்டாங்க. ஆனால் இது நிரந்தரம் இல்லை. உனக்குள்ள அந்த கெட்டதை செஞ்ச அந்த பெண்ணுக்கு நல்ல மனமாற்றத்தையும் நல்ல புத்தியையும் நான் கொடுத்து அவங்க வாழ்க்கையை சரி செய்ய போகிறேன். அவள் பட்ட தவறுக்கு, அவள் செஞ்ச தப்புக்கு அவங்க என்னதான் தண்டனையை அனுபவிக்கணும்னு இருந்தாலும் கூட இப்போது உன்னை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நான் இருப்பதால் அந்த பெண்ணுக்கு சில நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுத்து அவளை வாழ்க்கையை உயர்த்தி அவன் உன் துணையை விட்டு போகும்படியும் அவளுக்கும் உன் துணைக்கும் பிரிவு வரும்படியும் நான் செய்ய போகிறேன். அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதால, ஒன்றா பேசுகிறதால தானே உன் வாழ்க்கையில் நீ இவ்வளவு கண்ணீரும் கவலையும் கம்பளையையும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. உன் கண்ணீரை துடைப்பதற்காகவே முதல்ல அந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து அவன் மனசில் இருக்க கஷ்டங்களையும் வருத்தங்களையும் போக்கி அவளை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். அதற்கு பிறகு உன்னுடைய துணை தானாகவே உன்னை பற்றி புரிஞ்சுக்குவாங்க. கூட வர்றவங்களும் அவ்வப்போது இப்படி வந்து போகிறவங்கெல்லாம் வாழ்க்கையில் நிரந்தரமில்ல. எப்போதுமே மனசில் உண்மையான அன்போடும் அக்கறையோடும் நீ மட்டும்தான் இருப்ப. நீ தான் உன் துணையின் வாழ்க்கையை சொர்க்கமாக வந்த ஆளுங்கிறத உன் துணைக்கு நான் புரிய வச்சு காட்டிடுறேன் செல்லமே. அவங்களுக்கு அதாவது உன் துணைக்கு நல்ல மனமாற்றத்தை கொடுத்து பக்குவத்தை கொடுத்து உன்னை நோக்கி வரும்படியும் உன் காலடியில் விழுந்து நீயே சொர்க்கமாக நினைக்கும்படியும் இந்த வராகி அம்மா கூடிய சீக்கிரம் பல அற்புதங்களை செஞ்சு காட்டுறேன். இப்போது நடக்கும் விஷயங்களை நினச்சி நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் மனசில் நீ அனுபவித்த அத்தனை துன்பங்களும் இன்னையோட முடிஞ்சு போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நான் மன மாற்றத்தை உண்டாக்கும் நிகழ்வுகளை வாழ்க்கையில் உருவாக்கிறேன். உன் வாழ்க்கை பாதையில் உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன் என்று சொல்லவே. நீ சந்திக்கும் எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் மீண்டும் மகிழ்ச்சி பொங்கும்படியும் நான் செய்ய போகிறேன். நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன். நீ எதை நினச்சும் தூக்கத்தை கெடுத்துக்காம அமைதியாக நிம்மதியாக உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உன் கரங்களை இருக்க பற்றி கொண்டிருக்கும் இந்த வராகியம்மா என் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே உன்னை பத்திரமா வச்சிருக்கும் போது நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. உனக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயப்படாமல் அனைத்தையும் இந்த வராகியம்மா நான் சரி செய்வேன்ற நம்பிக்கையோட என்னை நோக்கி ஓடிவான். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு என் பிரியமான பிள்ளையாகிய உனக்கு தைரியத்தை கொடுத்து வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலையும் செஞ்சு உன்னை நல்ல அறிவோடும் ஒழுக்கத்தோடும் நல்லபடியாகவும் நான் வாழ வைக்க போகிறேன். உன் வாழ்க்கை முழுவதும் நான் எப்போதும் உனக்கு துணையாக பாதுகாப்பு கவசமாக இருப்பேன். நீ எப்போதும் தைரியமாக
என் மேலே நம்பிக்கையோட இறைபக்தி கொண்ட பிள்ளையாக இருந்தினாலே உனக்கான அனைத்தையும் நான் நிச்சயம் சரி செஞ்சிருவேன். இப்போ நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க கஷ்டங்களும் உன் மன வலியும் வேதனைகளும் எதுவுமே உனக்கு நிரந்தரம் கிடையாது என் தங்கமே. நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கு பரிசாக தான் நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்தப் போகிறேன். நீ என் மேலே நம்பிக்கையோடு செய்த எல்லா பிரார்த்தனைகளும் நிச்சயம் உன் வாழ்க்கையை அழகாக்க தான் போகுது. உன் வீட்டில் மகிழ்ச்சியும் மங்களங்களும் நிலச்சி இருக்கும்படி உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி தரப்போகிறேன். உன் கண்ணீரை நீ யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கிற. மனசுக்குள்ளேயே கண்ணீர் வடிச்சுக்கிட்டு வெளியே யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாமல், மனசுக்குள்ளேயே போட்டு அதை நினச்சி வருத்தப்படவும் முடியாமல், சொல்லவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல், கண்ணீரோடும் கவலையோடும் நீ வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன் செல்லமே. நீ எப்போதுமே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை கவனமாக உற்று நோக்கிக்கிட்டே இரு. இந்த உலகத்தில் யாரையும் நம்ப முடியாதுங்கிறத இப்போது நீ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டே கவனமாக இரு. குடும்பத்தில் வாக்குவாதம் வரும்போதும், சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் வரும்போதும் அதை கவனமாக தவிர்த்து அன்பான வார்த்தைகளை கனிவோட பேசி பழகு. நீ அன்பு செலுத்த செலுத்த பொறுமையாக இருக்க இருக்க அது கண்டிப்பாக உன் துணைக்கு நல்ல மனமாற்றத்தை உண்டாக்கி உன் மேலே அன்பையும் பாசத்தையும் அக்கறையையும் கொண்டு வரும். நீ பேசுகிற வார்த்தைகளை கவனமாக பேசுனீன்னா மற்றவங்க என்ன நினைக்கக்கூடாது, எதுவும் தப்பாக யோசிச்சிடக்கூடாதுன்னு யோசித்து கவனமாக நடந்து கொள்ளும்போது அது உனக்கான நல்ல விஷயமாக மாறும். அதுக்காக அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு யோசிச்சுக்கிட்டே நீ வாழ வேண்டாம். மற்றவங்களுக்காக வாழாமல் உனக்கு பிடிச்சதுபடி நல்ல எண்ணத்தோட, நேர்மறை எண்ணத்தோட வாழ முயற்சி செய். என்னை நம்பி நீ எடுத்த எல்லா முடிவுமே உனக்கு சிக்கல்களும் பிரச்சனையாகவும் வந்துருச்சுன்னு சொன்னாயல்லவா? இன்னும் 2 நாளுக்குள்ள உனக்கு இருக்கும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் குறைவதை உன்னால் உணர முடியும். எல்லா விஷயங்களையும் உனக்கு நன்மையாக நல்லபடியாக நடத்தி தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ செய்த தர்மத்தின் பலன் நிச்சயம் உனக்கான நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்தவங்க கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் கவலைகளை எல்லாம் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு வெளிக்காட்டாமல் நீ வாழ்ந்து வருகிறன்னு எனக்கு நல்லா தெரியும். கூடிய சீக்கிரம் அனைத்தையும் நான் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை தரப்போகிறேன். இந்த உலகத்தில் மனித வாழ்க்கையில் பெரும்பாலும் யாரும் யாரையும் புரிஞ்சுக்கிறது வாங்கன்றது உறுதியாக சொல்ல முடியாது. நீ மற்றவங்களை சரியாக புரிஞ்சு வச்சுக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்க. அது உண்மையும் கிடையாது. உன் துணை உன்னை சரியாக முழுசாக புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு நினச்சதும் உண்மை கிடையாது என் செல்லமே. அவங்கவங்க தேவைக்கு ஏற்றார் போல தான் உன்னை நல்லவங்களாகவும் கெட்டவங்களாகவும் கூட நினச்சிக்கிறாங்க. எதுவும் எப்போதும் ஒரே மாதிரி நிலையானதாக நிரந்தரமாக இருக்காதுங்கிறது தான் உண்மை. காலம் மாற மாற கண்டிப்பாக உன் வாழ்க்கை சூழ்நிலையும் கட்டாயம் மாறும். இந்த மனிதர்களுக்கு நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் காலப்போக்கில் அவர்கள் அனைத்தையும் மறந்து போவார்கள் என்பதுதான் உண்மை. அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் உனக்குள்ள இருக்கட்டும். யார் என்ன தவறு செஞ்சாலும், உனக்கு தீங்கும் கெடுதலும் துரோகமும் செஞ்சாலும் கூட அதை மன்னிக்க கற்றுக்கோ. அவங்களுக்கு கற்றுத்தர வேண்டிய பாடத்தை இந்த வராகியம்மா நான் கற்றுக் கொடுக்குறேன். உனக்கு எதிராக இருந்த அந்த பெண்ணுக்கு அதற்கேற்ற தண்டனையை சரியான நேரம் வரும்போது நான் கொடுத்தே தீர்வேன். அதற்கு பிறகு அவர் தன் தவறை உணர்வார். அவர் மனம் வருந்தி மனசார உன்கிட்ட மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலையையும் கூட நான் உருவாக்கி கொடுப்பேன் செல்லமே. நீ எப்போதும் எல்லா விஷயங்களையும் மறக்கவும் எல்லாரையும் மன்னிக்கவும் தயாராகு. உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மனிதர்களின் மனசுக்குள்ளே விழுகக்கூடிய விதைகள் போலதான். நீ பேசுகிற வார்த்தை கண்டிப்பாக முளைச்சி மரமாக மாறும். அதனால தான் அன்பு கலந்த சொல்லை விதையே அது நல்லதா நம்பிக்கையாக முளைச்சி உன் வாழ்க்கையை மலரச் செய்யும்னு சொல்கிறேன். நீ கோபத்தோடு அடுத்தவங்க மேலே வார்த்தையை போடும்போது அது உனக்கே வேதனையாக மறுபடியும் பிரச்சனையாக வந்து சேரும். ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக யோசித்து பேசு. உன் வாயிலிருந்து வெளிவரக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் யாருடைய வாழ்க்கையும் உயர்த்தவும் தாழ்த்தவும் காரணமாக இருக்குன்ற எண்ணம், தெளிவு, புரிதல் உனக்குள்ளே இருக்கட்டும் என் செல்லமே. எப்போதும் அன்பாக பேசு, நம்பிக்கையை வித. நான் உன் வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்து உன் வாழ்க்கையை ஒளி நிறைஞ்சதா மாத்துறேன். உனது பலம், நம்பிக்கை, செயல், நீ கூறும் வார்த்தை என அனைத்தையும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நான் எப்போதும் உன் கூடவே இருக்கும்போது நீ எல்லாவற்றையும் எதிர்கொள்ளும் தைரியத்தோடு இருக்கணும்.
உன் பலம் என்னங்கிறத இந்த வராகியம்மா உனக்கு உணர்த்தி காட்டுறேன். நீ எதை ஆசைப்பட்டாலும் அதை அடைவதற்குரிய அத்தனை வலிமையும் நான் உனக்கு கொடுப்பேன். உனக்குள் இருந்தே உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ நம்பிக்கையோடு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவேன். நீ மன வலிமையோடு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து சேரும். நீ எதிர்பார்த்த வாழ்க்கை நிச்சயம் உனக்கு கிடைச்சே தீரும். என்ன செய்கிறது, எங்கே போகிறதுன்னு வழி தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா நல்வழிகளையும் நான் காட்ட தான் போகிறேன். உன் வாழ்க்கையில் உன் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து உனக்கு ஒரு தெளிவை கொடுப்பேனேன்னு செல்லமே. நீ என்கிட்ட கவலைப்பட்டு கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் நான் பதில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வச்சு உயர்த்தி காட்டுறேன். இனிமே உன்னை சுற்றி எல்லாமே நல்ல விதத்தில் நல்ல விஷயங்களாக மாறும்படி இந்த வராகியம்மா உனக்கு துணையாக நிற்க போகிறேன்.